ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஒரு 6 மந்த்ஸில் ஒரு சவரன் எடுக்கிற அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணணும் சிஸ்டர், எப்படின்னு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்னையோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 15th ஏப்ரல். இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 8720 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 35 ரூபா கம்மியாக இருக்குது. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் 110 ரூபா. நேற்றை விட 2 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட கோல்ட் ரேட் 8720 ரூபா. இன்றைக்கி கோல்ட் ரேட்டுக்கு நமக்கு ஒரு சவரன் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு சவரன் அப்படிங்கிறது 8 கிராம். 8 கிராம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 கிராம் கோல்டோட ரேட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 69,760 ரூபா. அதுக்கு வேஸ்டேஜ் நான் 10% இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா சரவணா ஸ்டோர், சரவணா எலைட் இங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் 10% வேஸ்டேஜ்குள்ளேயே உங்களால் செயினோ பேங்கிளோ ரிங்கோ எது வேணாலும் வாங்கிட முடியும். ஏன்னா வேஸ்டேஜ் அங்கெல்லாம் ரொம்ப கம்மி தான். செயின்ஸ் எல்லாம் 4%லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. அதுவே நீங்கள் ஜிஆர்டி போகிறீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் 12%க்கு மேலே போட்டால் தான் நீங்கள் எதுவுமே வாங்க முடியும். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10% போட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த கடையை செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் இல்லையா? ஸோ நான் இங்கே 10% கொடுத்துருக்கேன். ஸோ 10% வேஸ்டேஜ் அப்படிங்கிறது 6,976 ரூபா வருது. இப்போது 8 கிராம் கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ரெண்டும் சேர்க்கும்போது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76,736 ரூபா வருது. அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் 2,302 ரூபா வருது. டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 79,038 ரூபா வருது. ஸோ நான் இங்கே 79,000 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இதுவே இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் கோல்டு ஜுவல் இல்லாமல் கோல்டு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிற கால்குலேஷனும் இப்போ நான் சொல்கிறேன். 8 கிராமோட அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 69,760 ரூபா வருது. நமக்கு காயினுக்கு வேஸ்டேஜ் 2% தான் போடுவாங்க. ஸோ 2% வேஸ்டேஜ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,395 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு 71,155 ரூபா. அந்த அமௌண்ட்டுக்கான ஜிஎஸ்டி 3% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,135 ரூபா. ஸோ டோட்டலாக 73,290 ரூபா வருது. இந்த 290 ரூபாவை நான் 300 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதாவது 73,300 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த சிஸ்டர் கேட்டது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மாதம் கழித்து தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ரேட்டுக்கு நமக்கு இந்த கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். ஆனால் 6 மாதம் கழித்து இதே மாதிரி கோல்டு ரேட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா கோல்டு ரேட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் ஒரு 2 days டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 300 ரூபா குறையுது அப்படின்னா அது அப்படியே டபுளாக ஒரு 600 ரூபாவோ இன்க்ரீஸ் ஆகிடுது ஒரு 2 days கழித்து. ஸோ கோல்ட் ரேட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அது டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ கோல்ட் ரேட் குறைஞ்சோடனே தங்கம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ நான் ஒரு 1 கிராம் 10,000 இருக்கும் அப்படின்னு நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக 10,000 போகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ 1 கிராம் நான் 10,000 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 6 மாதம் கழித்து 1 கிராம் 10,000 ரூபாய்க்கு விற்கும் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். அப்போ 8 கிராம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கிராமோட அமௌண்ட் மட்டுமே 80,000 ரூபா வரும். அதுக்கு வேஸ்டேஜ் 10% நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா 8,000 ரூபா. ஸோ 88,000 ரூபா. அதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 2,640 ரூபா. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 90,640 ரூபா. நான் இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணி 90,000ன்னு எடுத்துக்கிறேன். அதுவே நீங்கள் 6 மாதம் கழித்து கோல்டு காயினாக வாங்க போகிறீங்க, ஒரு சவரன் காயினாக வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படின்னா, காயினுக்கு வேஸ்டேஜ் கம்மி. ஸோ 8 கிராமோட அமௌண்ட் 80,000 ரூபா. வேஸ்டேஜ் காயினுக்கு 2%ஓட அமௌண்ட் 1,600 ரூபா வரும். ஸோ டோட்டலாக 81,600 ரூபா. அதுக்கு ஜிஎஸ்டி 3% போட்டாங்க அப்படின்னா 2,448 ரூபா வரும். ஸோ டோட்டலாக 84,048 ரூபா வரும். இந்த 48 ரூபாவை லெஸ் பண்ணிவிட்டு நம்ம 84,000 ரூபா அப்படின்னு ரவுண்டாக எடுத்துக்கலாம்.
இப்போது கோல்டு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 84,000 ரூபாய் வேணும். அதுவே கோல்டு ஜுவெல்லாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 90,000 ரூபாய் வேணும். ரெண்டுக்கும் உள்ள ரேட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6,000 ரூபாய். ரெண்டுமே 8 கிராம் தான், அதாவது ஒரு சவரன் தான். ஆனால் வேஸ்டேஜ் டிஃபர் ஆகிறதுனால நமக்கு ஒரு 6,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது. நீங்கள் வந்து கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா அது கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதில் வேஸ்டேஜ் அதிகமாக கொடுப்போம். நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும்போது அதுலேயும் ப்ராஃபிட் இருக்கும். பட் இதில் வந்து அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் கோல்டு காயினில். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்காக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காயின் வாங்குங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது என்னோடய சஜஷன். இப்போது இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஜுவெல்லாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான டார்கெட் அமௌண்ட் நம்ம எவ்வளோ இங்கே கால்குலேஷன் போட்டிருந்தோம் அப்படின்னா 90,000 ரூபாய் போட்டிருந்தோம். எவ்வளோ மந்த் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 6 மாதம். 6 மாதத்தில் 90,000 ரூபாய் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு மாதம் 15,000 ரூபாய் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா தான் 6 மாதத்தில் நீங்கள் 90,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த ஒரு மாதத்துக்கான 15,000 ரூபாவை நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினம் அதாவது ஒரு நாளைக்கு 500 ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 30 நாளையில் 15,000 ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். அதுவே நீங்கள் வந்து வாரம் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து 3,750 ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா 4 வாரத்தில் 15,000 ரூபாய் ஈஸியாக உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் ஜுவெல்லாக வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேவிங்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுவே நீங்கள் வந்து காயினாக வாங்க போகிறீங்க, ஒரு சவரனில் காயினாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ கால்குலேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84,000 ரூபாய். 6 மாதத்தில் 84,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். 14,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு மாதம் நீங்கள் 14,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 6 மாதத்தில் 84,000 ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த ஒரு மாதத்துக்கான 14,000 ரூபாவை எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம், டெய்லி எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் 467 ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 30 நாளில் 14,000 ரூபாய் சேர்த்து வச்சிடலாம். அதுவே நீங்கள் வந்து வீக்லி சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 3,500 ரூபாய் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா 4 வாரத்தில் 14,000 ரூபாய் சேர்த்து வச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களோட டார்கெட் அமௌண்ட்டை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துட்டு கேட்பாங்க, எனக்கு சேலரியே இவ்வளோ தான், நான் எப்படி 15,000 சேவிங்ஸ் பண்ணுறது, நான் எப்படி 14,000 சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஆக்சுவலி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, அவங்களால இது முடியும் அப்படின்றதுனால தான் அவங்க என்கிட்ட சஜஷன் கேட்டிருக்காங்க. அவங்களால 6 மாதத்தில் ஒரு சவரன் வாங்க முடியுது அப்படின்னா நம்ம வந்து 6 மாதத்தில் ஒரு அரை சவரன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாம். இதில் இருக்கிற கால்குலேஷன்ஸை அப்படியே பாதியாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அரை சவரன் வாங்கலாம். அதே கால்வாசியாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா 1/4 சவரன் வாங்கலாம். ஸோ எல்லாமே நம்மளோட கையில் தான் இருக்குது. நம்ம அதிகமாக செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியாது. அதுவே நம்ம செலவை குறைச்சிட்டு சேவிங்ஸ் அதிகமாக பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நிறைய தங்கமோ வெள்ளியோ எதுனாலும் ஈஸியாக வாங்கிட முடியும். ஸோ என்னோட இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலில் நான் வந்து நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.